1st March 1953. Sunday. 3rd June 1924. Tuesday. என்னடா கூகுளை விட ஸ்பீடா இருக்கு. 15th July 1903. Wednesday. 2nd October 1869. Saturday. 19th November 1917. Monday. நாங்க எடுக்கிறதுக்குள்ள நீ எப்படி சொல்ற? 20th August 1944. Sunday. 14th November 1889. Thursday. 25th August 1987. Tuesday. 15th October 9678. Saturday. கரெக்ட் எக்ஸாக்ட்லி கரெக்ட். உனக்கு ஹியூமன் கேலண்டர்னு சொல்கிறதுல தப்பே இல்லை. ஏன்னா நாங்கள் ஒரு இயர்லேருந்து அடுத்த இயர் ஜம்ப் பண்ணுறதுக்கே 10 seconds ஆகுது. நீ என்னன்னா 1000-2000 வருஷத்தை அசால்ட்டாக கிராஸ் பண்ணுற. இப்போலேருந்து எவ்வளோ வருஷத்துக்கு இந்த டே கணக்கு இருக்குது பார்த்தியா? அவ்வளோ நாள் பின்னாடி நீ வந்துட்டு டேக்கு வந்துட்டு கரெக்டாக சொல்லியிருக்க. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு நீ சொல்கிற ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி வந்து சொல்கிற ஓகே, இப்போ 1 லட்சம்னா எப்படி கால்குலேட் பண்ணுவா? அதுக்கு தனி மெத்தடாலஜியா இல்லை இந்த 10,000க்கு என்ன மெத்தடாலஜியோ அதே தானா இல்லையா? 1000 வருஷத்துக்கு ஒரு மெத்தாலஜி, 100 வருஷத்துக்கு ஒரு மெத்தாலஜி. என்ன டேலண்ட் அப்படின்னு பார்த்தா ஒரு வருஷத்துலேருந்து 10,000 வருஷமா அது சொல்லக்கூட நம்மளால முடியல. இதுலேருந்து 1வது வருஷத்துலேருந்து கிட்டத்தட்ட 10,000 வருஷம் வரைக்கும் வந்து அவர் எந்த தேதி சொன்னாலும் அதற்கான கிழமையை ரொம்ப கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்கிறாரு. கொரோனா டைமில் வந்து எனக்கு ஹாஃப் டே தான் ஆன்லைன் கிளாஸ். இன்னொரு ஹாஃப் டே வந்து என்ன யூஸ் பண்ணலான்னு நினச்சேன். திடீர்னு ஒரு நாள் வந்து நான் விளையாட்டா கேலண்டர் பார்த்தேன். அப்புறம் இந்த வருஷத்துக்கு இந்த டே வந்து இந்த டேனா அடுத்த வருஷத்துக்கு எந்த டேவாக இருக்கும், அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு முன்னாடி வருஷத்துக்கு அப்படி கண்டுபிடிச்சி ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சா. இது தீக்ஷந்தோட தியரியா? அப்படிதானா? நீங்களா ஒரு தியரி வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கீங்க. எப்போ கண்டுபிடிச்சிங்க அது? செகண்ட் கிளாஸ். 7 வயசுல. 7 வயசுலேருந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு எந்த வருஷத்தோட கண்டுபிடிச்சிங்க? அது மாதிரி ஃபஸ்ட்டு 2021, அடுத்தது 22, அடுத்தது 23, அடுத்தது 24, அடுத்தது 25, 2026. இதுக்கப்புறம் வந்து 2027 கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். 5 வருஷத்துக்கு அப்புறம் நானே அந்த கண்டுபிடிச்சி தியரி வச்சு 10 வருஷத்துக்கு போனேன். 10 வருஷத்துலேருந்து 100 வருஷத்துக்கு போனேன். அதுக்கப்புறம் இன்னும் 100க்கு மேலே போனோன்னா இந்த தியரி வச்சு பண்ண முடியும். ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வராது. ஆனால் வந்து எங்கள் அப்பா அம்மா தேடி கண்டுபிடிச்சி படித்து எனக்கு சொல்லி தந்து ஒரு மெத்தாலஜி பண்ணி அதுலேருந்து நான் வந்து 10,000 இயர்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். அடுத்ததாக வந்துட்டு ஒரு 2050க்கு அப்புறம் இருக்கிற இயர்ஸ்லாம் பார்க்கலாமா? சரி. 21st November 7259. ஃப்ரைடே. எக்ஸாக்ட்லி. 12th August 2237. சாட்டர்டே. கரெக்ட். 3rd June 3237. வெனஸ்டே. கரெக்ட். 18th July 1401. சாட்டர்டே. கரெக்ட். 24th August 1332. சண்டே. கரெக்ட். 14th September 948. சாட்டர்டே. கரெக்ட். உனக்கு ஹியூமன் கேலண்டர்னு சொல்கிறதுல தப்பே இல்லை. ஏன்னா நாங்கள் ஒரு இயர்லேருந்து அடுத்த இயர் ஜம்ப் பண்ணுறதுக்கே 10 seconds ஆகுது. நீ என்னன்னா 1000-2000 வருஷத்தை அசால்ட்டாக கிராஸ் பண்ணுற. 25th May 8898. சண்டே. கரெக்ட். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குடா.